வணக்கம். ஜனநாயகத்தோட ஒரு பெரிய திருவிழாதான் தேர்தல். அதுல ஒருத்தரோட வாக்கு கூட வீணாகிடக்கூடாது இல்லையா? தமிழ்நாட்டுல தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எல்லாரும் வாக்களிக்கிறத உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் ஏற்பாடுகள் செஞ்சிருக்குன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த ஸ்லைட பாருங்க. ஒருத்தரோட ஓட்டு கூட பதிவாகாம போயிடக்கூடாது. இதுதான் நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான இலக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லாராலையும் வாக்குச்சாவடிக்கு நேரா வந்து ஓட்டு போட முடியுமா? முடியாதவங்களோட நிலைமை என்ன? அவங்களோட வாக்குரிமையை எப்படி நாம உறுதி செய்ய முடியும்? அந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஒவ்வொரு ஓட்டும் ஏன் இவ்வளவு முக்கியம்னு ஆரம்பிச்சு, தபால் வாக்கு எப்படி இதுக்கு ஒரு தீர்வா இருக்கு, வீட்ல இருந்து எப்படி ஓட்டு போடலாம், டியூட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன வசதி, பார்டர்ல இருக்கிற நம்ம வீரர்களுக்கு என்ன ஏற்பாடு, கடைசியா ஓட்டு எப்படி எண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். சரி, எல்லாரும் ஓட்டு போடணுங்கிற அந்த பெரிய கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஒரு முக்கியமான தீர்வு தபால் வாக்கு, அதாவது போஸ்டல் பேலட் சிஸ்டம். அப்படின்னா தபால் வாக்குனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, சில தகுதியான குடிமக்கள் வாக்குச்சாவடிக்கு நேரா வராம தபால் மூலமாவே அவங்க ஓட்ட போடலாம். இதுக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிற ஒரு ஏற்பாடு தான் இது. இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படிதான் செயல்படுத்தப்படுது. ஓகே, இந்த தபால் வாக்கு வசதியை யார் முதல்ல பயன்படுத்தலான்னு பாப்போமா? சில பேர் அவங்க வீட்ல இருந்தே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓட்டு போட முடியும். அது யாருக்கெல்லாம் சாத்தியம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வசதி யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, 85 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் வாக்காளர் பட்டியல்ல மாற்றுத்திறனாளிகள்னு பதிவு செஞ்சவங்க. சோ இனிமே வயசானவங்களை கஷ்டப்பட்டு வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். உங்க ஏரியா வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது BLO கிட்ட இருந்து படிவம் 12D வாங்கிக்கணும். தேர்தல் அறிவிப்பு வந்த 5 நாளுக்குள்ள, அதாவது மார்ச் 30க்குள்ள அதை ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, தேர்தல் அதிகாரிகளே உங்க வீட்டுக்கு வருவாங்க. அங்க எந்த அரசியல் தலையீடும் இல்லாம நீங்க ரகசியமா உங்க ஓட்டை பதிவு செய்யலாம். அவங்களே அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ தபால் வாக்கு வசதி கிடைக்கிற அடுத்த குரூப்பை பார்க்கலாம். தேர்தல் அன்னைக்கு நம்ம லீவ்ல இருக்க நமக்காக வேலை செய்யறாங்களே அந்த அத்தியாவசிய பணியாளர்கள், அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வசதி இருக்கு. அத்தியாவசிய பணியாளர்கள்னா யார் யாருன்னு பார்க்கலாம். தெற்கு ரயில்வே ஊழியர்கள், ஊடகத்துறையினர், சென்னை மெட்ரோ ஸ்டாஃப், அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், மின்சார வாரியம், தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, அப்புறம் போக்குவரத்து காவல்துறை, இப்படி பல துறைகளை சேர்ந்தவங்க இதுல வருவாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இவங்க வீட்ல இருந்து ஓட்டு போட முடியாது. அதுக்கு பதிலா இவங்களுக்காகவே ஸ்பெஷலா சில சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு வசதி மையங்கள். அங்க போய் அவங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டை வாங்கி ரகசியமா உங்க ஓட்ட பதிவு செய்யணும். சரி, இப்ப மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவை பத்தி பார்க்க போறோம். நம்ம நாட்டோட எல்லையில நின்னு நம்மள பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள். அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? இவங்கள சர்வீஸ் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ராணுவம், துணை ராணுவம், அப்புறம் வெளிநாடுகள்ல வேலை பார்க்குற நம்ம அதிகாரிகள். இவங்க எல்லாராலையும் ஓட்டு போடுறதுக்காக மட்டும் அவங்க ஊருக்கு வர முடியாது இல்லையா? இவங்களுக்காகவே தேர்தல் ஆணையம் EPPBS ஒரு சூப்பர் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா, வேட்பாளர் லிஸ்ட் ஃபைனல் ஆனதும் ஆன்லைன்ல இவங்களுக்கு வாக்குச்சீட்டை அனுப்பிடுவாங்க. அவங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டு போட்டு திருப்பி தபால் அனுப்புவாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்காகிற முழு போஸ்டல் செலவையும் தேர்தல் ஆணையமே பார்த்துக்குது. சோ இது ரொம்ப வேகமாவும் நடக்குது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதிகாரிகள் வீட்டுக்கே வந்து ஓட்டு வாங்கிட்டு போவாங்க. அத்தியாவசிய பணியாளர்கள் அவங்களுக்காக இருக்கிற வசதி மையங்களுக்கு போய் ஓட்டு போடணும். ராணுவ வீரர்கள் ஆன்லைன்ல வாக்குச்சீட்டை பெற்று தபால்ல திருப்பி அனுப்புவாங்க. இந்த 3 குரூப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அது தெளிவா காட்டுது இல்லையா? ஓகே, ஓட்டெல்லாம் போட்டாச்சு. இப்ப கிளைமேக்ஸ் தான். ஓட்டு எண்ணுற அன்னைக்கு என்ன நடக்கும்? வாக்கு எண்ணிக்கை நடக்கிற மே 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8 மணிக்கு முன்னாடி எல்லா தபால் வாக்குகளும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி கிட்ட வந்து சேர்ந்திருக்கணும். கரெக்டா 8 மணிக்கு ஓட்டு எண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் தபால் வாக்குகளை தான் எண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ரூல். காலையில 8 மணி. இந்த டைமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 மணிக்கு அப்புறமா வர்ற எந்த ஒரு தபால் வாக்கும் செல்லாது. அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு ஓட்டு கூட வீணாயிடக்கூடாதுன்னு நம்ம தேர்தல் ஆணையம் எவ்வளவு விஷயங்கள் பண்ணது. ஒவ்வொருத்தரோட ஓட்டுக்கும் அவ்வளோ மதிப்பு இருக்கு. சோ இந்த தகவல்களை மனசுல வச்சுக்கிட்டு நாமும் நம்மளோட ஜனநாயக கடமையை சரியா செய்வோம்.
அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.